அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 800 கோடி ரூபாய் கடனை திரும்பச் செலுத்த தவறிய ரோட்டோமேக் பேனா நிறுவன அதிபர் கோத்தாரி கைதாகிறார். 800 கோடி ரூபாய் கடனை திரும்ப செலுத்த தவறிய ரோட்டோமேக் பேனா நிறுவன அதிபர் கோத்தாரி கைதாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பரோடா வங்கியில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த தவறியதால் விக்ரம் கோத்தாரி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. விக்ரம் கோத்தாரிக்கு சொந்தமான அலுவலகம், வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய உறவினர்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பேங்க் ஆஃப் பரோடாவில் வாங்கிய 800 கோடி ரூபாய் கடனை திரும்பச் செலுத்தவில்லை என்று ஏற்கனவே புகார் கூறப்பட்டிருந்தது. தற்போதைய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது 800 கோடி ரூபாய் கடனை திரும்பச் செலுத்த தவறிய ரோட்டோமேக் பேனா நிறுவன அதிபர் கோத்தாரி கைதாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதி தருகிறார். கணபதி, தற்போதைய விவரங்கள். கணபதி, இணைப்பில் இருக்கிறீங்க. 800 கோடி ரூபாய் கடனை திரும்ப செலுத்த தவறிய ரோட்டோமேக் பேனா அதிபர் கோத்தாரி கைதாக இருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. தற்போதைய விவரங்கள் என்ன? பேங்க் ஆஃப் பரோடா அளித்த புகாரின் அடிப்படையிலே சிபிஐ விக்ரம் கோத்தாரி மற்றும் அவரது நிறுவனமான ரோட்டோமேக் பேனா ஆகிய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையிலே இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூரில் கோத்தாரியின் வீடு, அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களிலே சோதனை நடைபெற்றது. அப்போது விக்ரம் கோத்தாரி எங்கும் ஓடிவிடவில்லை, கான்பூரில் தான் இருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலே இன்று அவர் சிபிஐ அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அவர் இந்தியாவிலிருந்து ஓடாமல் இருந்தால், கான்பூரிலே இருந்து சிபிஐ அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் கேள்விக்கு பதிலளித்தால் அதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது, நீதிமன்றத்திலே ஆஜர் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. இதுவரை சிபிஐ அவர் கைது செய்யப்பட்டாரா என்பதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று மாலை வரை சோதனைகள் நடக்கலாம் என்றும், சோதனைகளின் இறுதியிலேதான் சோதனையிலே என்ன கண்டுபிடிக்கப்பட்டது, என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்படுகின்றன, என்னென்ன ஆதாரங்கள் கைப்பற்றப்படுகின்றன, யாரேனும் கைது செய்யப்படுகின்றன போன்ற தகவல்களை எல்லாம் சிபிஐ வெளியிடும் என எதிர்பார்க்கலாம். விக்ரம் கோத்தாரிக்கு சொந்தமான எத்தனை இடங்கள்ல தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க கணபதி? தற்போது வரைக்கும் ஏதாவது ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதா? ஆரம்ப கட்டமாக 3 இடங்களிலே சோதனை தொடங்கியது. அந்த 3 இடங்களிலே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அதிலே என்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதன் அடிப்படையிலே வேறு பல இடங்களிலும் தற்போது சோதனை நடக்க இருப்பதாக சிபிஐ சேர்ந்தவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் முதலிலே அவருக்கு சொந்தமான வீடுகள், சொந்தமான அலுவலகங்கள் மற்றும் இதை தவிர அவருடைய தொழிற்சாலை மற்றும் தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடங்களிலுமே சோதனை நடக்கும் என தெரிகிறது. விக்ரம் கோத்தாரி பல்வேறு வங்கிகளிலிருந்து 800 கோடி ரூபாய் வரை கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை திருப்பி தரவில்லை. ஆகவேதான் இந்த புகாரை பேங்க் ஆஃப் பரோடா சிபிஐக்கு அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே சோதனை நடைபெறுகிறது. விக்ரம் கோத்தாரியின் சகோதரர் தான் தற்போது பான் பராக் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்த குடும்ப பங்கீடு நடந்த போது விக்ரம் கோத்தாரிக்கு ரோட்டோமேக் பேனா நிறுவனமும் அவருடைய சகோதரரான தீபக் கோத்தாரிக்கு பான் பராக் நிறுவனமும் பிரித்து அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே வங்கிகளிலிருந்து கடன் வாங்கியிருப்பதாகவும் இதில் மோசடி எதுவும் இல்லை என்றும் விக்ரம் கோத்தாரியின் அலுவலகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதானா என்பதை சிபிஐ தற்போது உறுதி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.